மீடியா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், விசுவல் கம்யூனிகேஷன் இந்த பாடங்களுக்கு வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இந்த துறையில் வேக்கன்ட் இருக்கு. மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வில் அவங்க கால் பதிச்சாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க உயர்ந்த இடத்துக்கு போகலாம். மாணவர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கப்ப மாணவிகள் தான் உயர்கல்வி படிப்புல அதிகமாக படிக்கிறாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிங்கக்கூடிய ஒரு க்ரீம் நம்மெல்லாம் முகத்துக்கு அழகுக்காக பூசி போடக்கூடிய ஒரு க்ரீம், அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மாணவிகள் வந்து படிக்கும் போதே அவங்களுடைய உயர்ந்த இலக்க லட்சியத்தை தீர்மானிக்கணும். இந்த மொழி பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. அதனால மாற்றுத்திறனாளி மாணவிகள் ஒரு பொதுவான ஒரு ஆவரேஜ் மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல கல்லூரிகளில் நல்ல படிப்புகள் அவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துல நீங்க இன்டர்ன்ஷிப் பயிற்சி எடுத்து கொள்ளும் போதுதான் அந்த நிறுவனம் உங்கள்ட்ட எந்த மாதிரியான திறன்களை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மேம்படுத்திக்க முடியும். அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறோம்னா நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பண்றோம் அப்படிங்கிறதா நம்ம முக்கியம். வீக்கெண்ட் வாய்ஸ் ஃபார் விமென் ஃபவுண்டேஷன்ல இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூல தான் இணைந்திருக்கோம். இப்போ +2 முடிச்ச மாணவர்கள் மோஸ்டா பெண்கள் வந்துட்டு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இந்த எக்ஸாக்டான காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட் எஜுகேஷனலிஸ்ட் டாக்டர் அப்துல் காதர் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இன்டர்வியூல இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீக்கெண்ட் வாய்ஸ் ஃபார் விமென் ஃபவுண்டேஷனுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்ஸை எந்த அளவுக்கு பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் வந்துட்டு ஒரு 12th வரைக்கும் முடிச்சுட்டா போதும், அதுக்கப்புறமா லைஃப் வந்து அப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இந்த உலகத்துல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோலோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல பெண்கள் எப்படி இருக்காங்க? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம 10th 12th ரிசல்ட்லாம் நம்ம பார்ப்போம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகம் தேர்ச்சி பெறுவாங்க. உயர்கல்வியில் படிக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து மாணவர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கப்ப மாணவிகள் தான் உயர்கல்வி படிப்பில் அதிகமாக படிக்கிறாங்க. ஏறத்தாழ 46% மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 47% மாணவிகள் உயர்கல்வி படிப்புல தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட 1% அதிகமாகவே மாணவிகள் படிக்கிறாங்க. அதனால எல்லா துறை சார்ந்த படிப்புகளுமே இன்னைக்கு மாணவிகள் வந்து விரும்பி படிக்கிறாங்க. அந்த துறை சார்ந்து படித்து விட்டு அந்த துறைகள் எல்லாம் வல்லுநர்களாக அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் வந்துட்டு அதிகமா இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், அதை பர்சியூ பண்ணணும், லைஃப்ல வந்து ஏதாவது ஒன்றத்தை வந்து சக்சீட் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் பெண்கள் வந்து எந்த குறிப்பிட்ட ஹையர் எஜுகேஷனை அதிகமா சூஸ் பண்ணி படிக்கிறாங்க? என்ன மாதிரியான படிப்புகளை அதிகமா அவங்க விரும்பி படிக்கிறாங்க? அதாவது பொதுவாகவே எடுத்துட்டிங்கன்னா உயர்கல்வி பற்றிய ஆய்வுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை, பொதுவாகவே மாணவிகள் வந்து 3 விதமான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஏறத்தாழ 80% மாணவிகள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா முதல் படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறியியல் படிப்புகளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளை இன்றைய காலகட்டத்தில் விரும்பி சேர்ந்து படிக்கணும். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காமர்ஸ் போன்ற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து +2ல குரூப் எடுத்தவங்க பிகாம் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. மூன்றாவது வந்து மருத்துவத்தில் நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி அதற்காக மாணவர்கள் அந்த பாதையில் செல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி ஈக்குவலாக இந்த மாதிரி விஷயங்களை தான் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஆனால் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படிப்புகளுமே அவங்க படிக்கலாம். மாணவர்கள் என்ன படிக்கிறாங்களோ அதே படிப்புகளை மாணவிகளும் படிக்கலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்னைக்கு அது மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. மோஸ்ட்லி காமர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து காலங்காலமா பெண்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கிற படிப்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி இல்லை இல்லையா? அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. மோரோவர் ஒரு டிகிரி கோர்ஸை தாண்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ள எல்லாருமே வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஜென்ரேஷன்ல அதுவும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிச்சாங்கன்னா அது இருக்கிற ஸ்கோப்பே வந்து வேற லெவல். அப்படின்னா உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன? அதாவது படிப்புகள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 விதமான படிப்புகள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கலை அறிவியல் படிப்புகள், இன்னொன்று வந்து நம்ம இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய பொறியியல் படிப்புகள், 3வது மருத்துவ படிப்பு, 4வது இதர படிப்புகள்லாம் இருக்காங்க. வேளாண் படிப்பு இருக்குது, நம்ம சட்ட படிப்புகள் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, மொழி பாடங்கள். இந்த மொழி பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு தமிழ், பிஏ தமிழ் அப்படிங்கிற பாடத்தை வந்து மாணவர்கள் வந்து பெருசாக விரும்புறதில்லை. ஆனால் அதுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டித் தேர்வில் தமிழ் பாடத்தை தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவங்க வந்து அரசு பணிக்கே செல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான அந்த தேர்வு தாள் வந்து அரசு சார்பில் தயார்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்பில் தமிழும் வந்து செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 வச்சிருக்கிறாங்க. தமிழ்ங்கிறது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்குறதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் துறை இருக்கு. தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதனால தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் 100% வேலை வாய்ப்பை பெறலாம். அதே மாதிரி ஆங்கில இலக்கியம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிமாண்டு. இன்னைக்கு எந்த கல்லூரிக்கு நீங்க போனாலும் சரி, அங்க வந்து நீங்க அந்த கல்லூரியை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு ஆங்கில ஆசிரியரோ ஆங்கில பேராசிரியரோ தேவைப்படுவாங்க. அவ்வளவு வந்து அந்த படிப்புக்கு டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாடங்கள், சமூக அறிவியல் பாடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயர் பதவிக்கு போகக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகள்லாம் அடையக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாடங்களை தான் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க டிகிரி முடிச்சது ஒரு பொறியியல் பாடமாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டம் படித்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் இது போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. மாணவிகள் இது போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரி. மீடியா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், விசுவல் கம்யூனிகேஷன் இந்த பாடங்களுக்கு வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இந்த துறையில் வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இன்னொரு அருமையான படிப்பு ஒன்று இருக்கு, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் நூலகங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்படுத்துகிறாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில் அண்ணா லைப்ரரி இருக்கிற மாதிரியே மதுரையில் கலைஞர் லைப்ரரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான லைப்ரரியன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலகர் பணி வந்து அரசு பணியாக மாணவர் மாணவிகளுக்கான அந்த வாய்ப்பாக இருக்கு. முக்கியமாக வந்து மாணவிகள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் புத்தகங்களை படித்துக்கொண்டே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால லைப்ரரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ற பாடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி. அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தா உடனே வேலை வாய்ப்பை நம்ம பெறலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம்னு ஒரு படிப்பு இருக்கு. டிராவல் அண்ட் டூரிசம் துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா அந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மருத்துவ படிப்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம நீட் மட்டும்தான் சொல்லி எம்பிபிஎஸ் சொல்கிறோம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நீட் தேர்வு எழுதி அந்த படிப்புக்கு போகணும். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வெட்னரி சயின்ஸ், கால்நடை மருத்துவ படிப்பு. கால்நடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நீட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடியாமல் மாணவிகள் வந்து எதிர்மறை எண்ணத்தோடு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சில மாணவிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்க ஓராண்டு ஈராண்டு இந்த நீட் தேர்வுக்காகவே நான் தயார் பண்ண போகிறேன்னு சொல்லி நேரத்தை அவங்க தொடர்ந்து அவங்க வேஸ்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் விட அவங்க வந்து வெட்னரி சயின்ஸ், வெட்னரி டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து வெட்னரி டாக்டருக்கு தான் வந்து எம்பிபிஎஸ்ஸை விட வெட்னரி டாக்டருக்கு தான் வந்து வெளிநாடுகளில் சம்பளம் அதிகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு அந்த பெட் கிளினிக்கும் அந்த வெட்னரி சயின்ஸ் டாக்டரும் தேவைப்படுறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பணிக்கு வந்து கால்நடை மருத்துவர் வந்து தேவைப்படுறாங்க. நம்ம ஒவ்வொரு கிராமந்தோறும் எப்படி பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கோ அதே மாதிரி வெட்னரிக்கும் அந்த பராமரிப்பு மையம் இருக்குது. அதில் வெட்னரி டாக்டர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வெட்னரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் மூலமாகவே மாணவர்கள் நீட் தேர்வு இல்லாமல் +2 எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு வெட்னரி சயின்ஸ் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி மிகச்சிறந்த படிப்பு, வேளாண் படிப்பு. பிஎஸ்சி அக்ரி படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூக அறிவியல் பாடங்களை எடுத்து எப்படி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்களோ
அதே மாதிரி அக்ரியும் எடுத்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ஐயா சைலேந்திர பாபு, இறையன்பு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரி படித்தவங்க, வேளாண் படிப்பை படித்தவங்க. படிச்சுட்டு இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் அவங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட படிப்புக்கு நிறைய பெண்கள் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கு அவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லான்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட படிப்புகளை வந்து பிஎஸ்சி எல்எல்பியாக இருக்குது, அதாவது பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பின்னு சொல்லி இன்டகிரேட்டட் கோர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் +2 முடிச்சோடனே டைரெக்டாக நீங்கள் சயின்ஸ் டொமைனாக இருந்தால் பிஎஸ்சி எல்எல்பி எடுக்கலாம், இல்லை ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிஏ எல்எல்பி எடுக்கலாம், பிகாம் எல்எல்பி எடுக்கலாம். ஸோ இந்த படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பெண்களுக்கு இன்னொரு மிகச்சிறந்த படிப்பு ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகளை பிடெக் படிப்பாகவும் இருக்குது, பிஎஸ்சி படிப்பாகவும் இருக்குது. அந்த படிப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்து அந்த துறையில் மிகப்பெரிய வல்லுமையவர்களாக நீங்கள் உருவாகலாம். இது இல்லாமல் பொறியியல் படிப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் நிறையா தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்ப படிப்புகளான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இது போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களாக, மென்பொருள் வல்லுநர்களாக அவங்க பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணற்ற வாய்ப்புகள் பெண்களுக்கு இந்த உயர்கல்வி படிப்புகளில் கொட்டி கிடக்கு. எல்லா துறைகளிலும் அவங்க சாதிக்கலாம். அருமை சார். அதாவது A to Z வரைக்கும் இருக்கிற அனைத்து படிப்புகளுமே பெண்களால படிக்க முடியும். அவங்களுக்காக அந்த படிப்புகள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. அதை படிச்சாங்கன்னா அவங்க நிச்சயமா இந்த ஜென்ரேஷன்ல இந்த காலகட்டத்தில் அவங்க ஷைன் பண்ணலாம் அப்படின்னு பல விவரங்களை கொடுத்துருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் கேட்லாகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த ஒரு பெண் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லைஃப்ல நம்ம இதை சூஸ் பண்ணி படிச்சா நம்ம லைஃபே பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு தூரம் நீங்க வந்து ரொம்ப விரிவா சொன்னதுக்கு. நீங்க சொன்னதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த ஒரு ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் சயின்சஸ் லைப்ரரி, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு தான். இப்போ இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா 12th அவங்க என்ன குரூப் படிச்சிருக்காங்க? பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அந்த நூலகர் ஆகிறதுக்கான அந்த படிப்புல வந்து +2 எந்த குரூப் எடுத்த மாணவர்களும் அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அது படிச்சுட்டு அவங்க மாஸ்டர் டிகிரியும் பண்ணாங்கன்னா அவங்க நூலகர் பணிக்கு போகலாம். ஓகே சரி. நம்ம என்னதான் வந்து மாணவிகளுக்கு வந்துட்டு இதை பத்தி சொன்னாலும் பெற்றோர்கள் வந்து அவங்க என்ன படிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்களுடைய பாட்டும் ஒரு 50% இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியும் இதை நீ படிச்சனாதான் நீ வந்து வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின விவரங்கள், ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க நிறைய இந்த ஃபயர் இண்டஸ்ட்ரி பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் லைப்ரரியன் கோர்ஸ் பத்தி சொன்னீங்க, பிஎஸ்சி அக்ரி படிச்சா போட்டி தேர்வுகளை எழுதி அவங்க பெரிய பெரிய ஆட்களா மாறலாம் அப்படின்னு கூட சொல்றீங்க. ஸோ இதை பத்தின விழிப்புணர்வு பெற்றோர்கள் மத்தியில இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 விதம். ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் என்னெல்லாம் ஆகலான்னு ஒரு விருப்பம் வச்சிருப்பாங்க. அதை வந்து பிள்ளைங்கள ஆகணும்னு விரும்புவாங்க. அதாவது அவங்களுடைய விருப்பத்தை பிள்ளைங்கள திணிக்கிறது, அது ஒரு ரகம். இன்னொரு விதம் என்னன்னா அவங்க கண் முன்னாடியே வந்து இந்த சமூகத்துல சிலர் சாதிச்சிருப்பாங்க. உறவினர்களோ, நண்பர்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ. ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுல அமெரிக்கால பணியாற்றிட்டு இருப்பார், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. அவரை பார்த்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதே மாதிரி படிப்பை நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 துறைகள் தான். ஒன்று எம்பிபிஎஸ், ஒன்று வந்து இன்ஜினியரிங்ல இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள், இல்லை பிகாம், இந்த மாதிரி படிப்புகள் தான் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு இருக்கு. இதை தாண்டியான விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. அதனால வந்து இது ஒன்றும் சொல்லணும்னா அந்த ஆட்டு மந்தை மாதிரி ஒரு படிப்பை நோக்கி தான் மாணவர்களை வந்து பெற்றோர்கள் கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல வந்து அந்த தங்களுடைய குழந்தைக்கு எதில் ஆர்வம் விருப்பம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு மாணவர் மாணவியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க எந்த படிப்பை, எந்த சப்ஜெக்டை அவங்க விரும்பி படித்தாங்க அப்படிங்கிறத பெற்றோர் முதல் தெரிஞ்சுக்கணும். ஒரு மாணவர் எடுத்திங்கன்னா அறிவியல் பாடத்தில் ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் வந்து தமிழில் நல்லா படிக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் சில மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து கணக்கு வந்து நல்லா பண்ணக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பாடம் அவங்களால புரிந்து படிக்க முடிந்தது, எந்த பாடத்தில் அவங்களால அதிக மதிப்பெண் எடுக்க முடிந்தது, எந்த பாடத்தில் அவங்களால வெற்றி பெற முடிந்ததோ அது சார்ந்து உயர்கல்வியில் அவங்க தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. ஒரு மாணவர் விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்காருன்னா அவர் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கணும். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு இலக்காகவே இருக்குது. நான் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் ஆகணும், ஒரு ஃபுட்பால் வீரர் ஆகணும்னு சொல்கிறாங்க.
அப்ப அது போன்ற மாணவர்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த படிப்பே விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்பு. உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நிறைய நீங்க இன்னும் உங்களுடைய துறையில சிறப்பா வர முடியும். அது மாதிரி மாணவருடைய விருப்பத்தை அடிப்படையில பெற்றோர்கள் அவங்க உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, நிச்சயம் அந்த மாணவர்கள் அந்த துறையில சாதிப்பாங்க. ஆஹா, ரொம்ப கட் அண்ட் கிளியரா வந்து சொல்லிட்டீங்க. போட்டி தேர்வுகளுக்கு இந்த படிப்பெல்லாம் எடுத்து படிச்சா இன்னுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னீங்க. அப்படி பார்க்கும்போது போட்டி தேர்வுகள்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய என்ட்ரியை கொடுக்குறாங்க? போட்டித் தேர்வுகள் வந்து பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த சமூகத்துல வந்து வறுமையான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாணவரோ மாணவியோ ஒரு கல்வியால ஒரு மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் அப்படின்னா, அதுக்கு இருக்க ஒரே டூல் வந்து போட்டித் தேர்வு தான். இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை ஒரு மாணவர் வந்து அணைத்து கொண்டார்னா அவர் நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். காரணம் என்னன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒருங்க படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிக்கிறாங்க. ஒரு போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி டிகிரி, நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரிங்கா இருக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கூட போட்டித் தேர்வு எழுதலாம். எந்த படிப்பை நீங்க டிகிரி முடிச்சாலும் அந்த படிப்பை நீங்க வந்து இந்த போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியாறீங்க. போட்டித் தேர்வுல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு, அது டிஎன்பிஎஸ்சின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு, அது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூபிஎஸ்சி எழுதி தேர்ச்சி பெற்றாதான் நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணிகள் எல்லாம் நம்ம பெற முடியும். டிஎன்பிஎஸ்சி மூலமா நம்ம எழுதக்கூடிய தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி போன்ற உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் நம்ம போகலாம். இந்த போட்டித் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டிகிரி படித்தவங்களும் இதை எழுதலாம். இருந்த போதும் அந்த தேர்வுல நம்ம தேர்ச்சி பெறணும்னா பொதுவாக பெரும்பான்மையான மாணவர்கள் அந்த நேரங்களில் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய படிப்புகள் வந்து சோசியல் சயின்ஸ் படிப்புகள், சமூக அறிவியல் பாடங்கள். இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரி படிப்பு. மூன்றாவது முக்கியமானது சொல்லணும்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த பாடங்களை திரும்ப படிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கடைபிடிச்சு அந்த போட்டித் தேர்வுக்கு தயாரானாங்கன்னா நிச்சயம் போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும்.